ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான தமிழ் 50 வினாக்கள் பார்த்துடலாங்களா? ஸோ இன்றைக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24, இதுக்கு முன்னாடி 23 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெஸ்ட் யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக எல்லா டெஸ்ட் வீடியோஸோட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்ஸுமே ஒவ்வொரு டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாலிட்டி எக்கனாமிக்கில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் இங்கே மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 400 ருபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, லைன் பை லைன் கொஷின்ஸு எல்லாமே சேர்த்து 400 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸு. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நியூவாக படிக்கிற பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிஎஃப் ஆன்லைனர் கொஷின். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷெடியூல்லேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 51வது கேள்வி வந்து பாருங்கள். கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது என்ன விடை? கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது வந்து என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறைவிடை. ஆப்ஷன் பி மறைவிடை. 52வது கேள்வி. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க. என்ன வினா? ஐய வினா. ஆப்ஷன் டி ஐய வினா. 53வது கேள்வி. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் வந்து என்ன வினா? இப்போ நம்ம லைப்ரரி போய் நூலகர்கிட்ட கேட்குறோம், ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஸோ கேட்குறது வந்து என்ன வினான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வினா? கொழல் வினா. ஆப்ஷன் பி கொழல் வினா. ஸோ இது வந்து 3 டைம்ஸ் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு இந்த ஒரு கொஷின். சரிங்களா? இந்த மாதிரி மோஸ்ட் ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கை தெளிவாக படிச்சுக்கோங்க. வினா கொஷின்ஸும் கேட்குறாங்க, விடை வகைகளும் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 54வது கேள்வி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கான தமிழாக்கம் அறிக. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கான தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால்னால் என்னப்பா? புரோட்டோகால்னா மரபு தகவு. ஆப்ஷன் பி மரபு தகவு தான் சரியானது. சரிங்களா? ஸோ கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்கள் கண்டிப்பாக படிக்கணும். பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்களும் படிக்கணும். சரிங்களா? அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். 15 கொஷின்ஸ் பக்கம் கேட்பாங்க. சரிங்களா? எத்தனை? 15 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. 55வது கேள்வி. சக்தி கவிதை இயற்றினாள். இது எவ்வகை வாக்கியம்? கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சக்தி கவிதை இயற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எவ்வகை வாக்கியம்? செய்வினை. செஞ்சுருக்காங்க. சரிங்களா? செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி செய்வினை வாக்கியம் தான் வரும். 56வது கேள்வி வந்து பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தந்தை மகனை படிக்க வைத்தார். கரெக்டா? ஸோ இது வந்து பிறவினை வாக்கியம். சரிங்களா? பிறவினை வாக்கியம். 57வது கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடு. வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. சரிங்களா? பிறவினை வாக்கியம்னு கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி? வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியங்கள். சரிங்களா? ஸோ எப்படின்னா ஆடினான் ஆட்டினான். கரெக்டா? வந்துருவான் வருத்துவான், சேர்வான் சேர்ப்பான், வந்தான் வருவித்தான். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வல்லொற்று இரட்டித்த வாக்கியம் அப்படின்னா இதில் எது சரி அப்படின்னா ஆடினான் ஆட்டினான். சரிங்களா? ஆடினான் ஆட்டினான் தான் சரி. 58வது கேள்வி வந்து பாருங்கள். வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இவ்விடைக்கேற்ற மிக சரியான வினாவை காண்க. விடை கொடுத்துட்டாங்க. வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். சரிங்களா? எல்லாருக்கும் உணவளித்தார். இதுக்கான சரியான வினா எதுப்பா? வள்ளலார் எல்லாருக்கும் உணவளித்தாரா? தவறு. வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். ஸோ இது வந்து சரி. சரி, எங்கே அப்படின்னா வடலூர். கரெக்டாக? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டது? இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ இந்த உணவளித்தார் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் ஆகி நம்மளுக்கு கேள்வியில் வரணும்.
வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார்? வடலூரில். கரெக்டா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கொஷினை கரெக்டாக படித்து பாருங்கள். 59வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சிறுபஞ்சு மூலத்தின் 5 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ளனர் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? தவறு. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையுமே வந்து பார்த்திங்கன்னா 5 கருத்துக்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் சரி. அடுத்து வந்து பாருங்கள், 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பாடலிலும் அப்படிங்கிறாங்க. தவறு. ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன சிறுபஞ்ச மூலத்தின் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு. சரிங்களா? இப்போ சரியானது எதுப்பா? ஆப்ஷன் பி. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 60வது கேள்வி வந்து பாருங்கள், இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. சரிதான். பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்லின் அப்படிங்கிறாங்க. தவறு. அகராதி ஒரு சொல்லின் பொருளை பயன்படுவது அறிய. இதுவும் தவறு. ஒரு சொல்லின் பொருளை அகராதி அறிய பயன்படுகிறது. ஒரு சொல்லோட பொருளை அகராதி அறிய பயன்படுகிறதுங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? ஸோ நிறைய பேர் இதை வந்து கரெக்டாக போட்டுற போகிறீங்க. ஸோ தவறு. கொஷினை கரெக்டாக படித்து பாருங்கள். ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஒரு சொல்லோட பொருளை அறிய பயன்படுவதை இது அகராதி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஒரு சின்ன மிஸ்டேக்கில் நம்ம ஆப்ஷன் மாற்றி போட்டுருவோம். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக படித்து பாருங்கள். 61வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தாள். பொற்கொடி பொம்மை செய்வித்தாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? செஞ்சால்னு கிடையாது, செய்வித்தாள். ஸோ இது பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் டி பிறவினை வாக்கியம். 62வது கேள்வி வந்து பாருங்கள், வேர்ச்சொல்லை கண்டறிக. வாலிய என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னப்பா? பாலிய என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து வாள். ஆப்ஷன் ஏ வாள் தான் சரி. 63, ஈகலான். ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்க. ஈகலானுங்கிற வினைமுற்றோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ என்னப்பா வரும்? ஈ. ஈகையெல்லாம் வராது, ஈ தான் சரி. சரிங்களா? ஸோ இந்த வேர்ச்சொல்லாகட்டும், வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று, வினையால் அணியும் பெயர், தொழிற்பெயர், பெயர் எச்சம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் டேப்லேஷன் மாதிரி கொடுத்து டேரெக்டாக வந்து கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து அதில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். சரிங்களா? பிடிஎஃப் நோட்ஸ் வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் மேலேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். வாங்கி கம்பேர் பண்ணி படிங்க. சரிங்களா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் படிக்கணும்னா அது வந்து கம்பேர் பண்ணி படிங்க. வினையாளனையும் பெயர் என்ன, வினை முற்று எப்படி வரும், அதேமாதிரி தொழிற்பெயர் என்ன வரும், ஒரு சொல்லுக்கு கரெக்டாக எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் நோட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பிகினராக இருந்தீங்கன்னா வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 64வது கேள்வி, உறங்கினால். உறங்கினால் இதன் வேர்ச்சொல் கண்டறிக. உறங்கினாலோட வேர்ச்சொல் என்னப்பா வரும்? உறங்கு. ஆப்ஷன் சி உறங்கு தான் சரி. 65வது கேள்வி, மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் எதுப்பா? மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் மா. ஆப்ஷன் பி மா தான் சரி. 66வது கேள்வி, காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க. காற்றை குறிக்கும் சொல்லலாம் என்னென்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். பலி அப்படின்னா காற்று, தென்றல் அப்படின்னாலும் காற்று தான், கால் அப்படின்னாலும் காற்றை தான் குறிக்கும். சரிங்களா? பொறுப்பு அப்படிங்கிறது வந்து காற்றை குறிக்காது. சரிங்களா? ஸோ அப்போ பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. பொருந்தாதது, தவறானது, ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. 67வது கேள்வி, டையிங் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. டையிங்னா என்னப்பா? டையிங்னா சாயம் ஏற்றுதல். சாயம் ஏற்றுதல். ஸோ நம்ம துணிகளுக்கெல்லாம் வந்து சாயம் போடுறோம்ல, ஸோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 68வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழ் சொல்லை கண்டறிக. தமிழ் சொல்லை கண்டறிக. மேனுஸ்கிரிப்ட் என்னென்ன? மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு என்னப்பா? கையெழுத்து பிரதி. மேனுஸ்கிரிப்ட்னா என்ன? கையெழுத்து பிரதின்னு சொல்லுவோம். 6லேருந்து 12th வரை கலைச்சொற்கள் கண்டிப்பாக படிங்க. 11th 12th இல்லை அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. கண்டிப்பாக 11th 12thலேருந்தும் கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா 11th 2nd 3rd லெசன்லேருந்து கொஷின்ஸ் கேட்டு ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. 11th 12th இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அசால்ட்டாக இருக்க வேண்டாம். 11th 12th கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 69வது கேள்வி, மரபு பிழையை நீக்கி எழுதுக. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடினர்.
கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடினர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? மரபு பிழை என்னப்பா வரும்? கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடினர். கரெக்டாக? கோழிகளை என்ன சொல்லுவோம்? கோழி குஞ்சுகள்னு சொல்லுவோம். பூனை குட்டிகள்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடினர் தான் சரி. இதை அடுத்து வந்து பாருங்கள், கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. கோழி குஞ்சுகளை நிறையா இருக்கிற கோழி குஞ்சுகள். சரிங்களா? ஸோ அதை பிடிக்க பூனை குட்டி ஓடிச்சு. இதே கோழி குஞ்சு பிடிக்க பூனை குட்டிகள் ஓடினர் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? அங்கே நிறைய பூனை குட்டிகள் வந்து ஒரே ஒரு கோழி குஞ்சு பிடிக்க ஓடுமா? ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? கோழியை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடினர், இதுவும் தவறு. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடியது, இதுவும் தவறு. ஓடினர் தான் வரும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 70வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. படித்து, படித்த, பிடித்து, பாய்ந்த. ஸோ இந்த நாளில் பொருந்தாது எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்த. படித்து, பாய்ந்து, பிடித்து, இதெல்லாம் வந்து ஒரே இதில் வர்றது எச்சங்கள். வராது எதுனா ஆப்ஷன் சி படித்த தான் தவறாக கொடுத்துருக்காங்க. 71வது கேள்வி வந்து பாருங்கள், ஊக்கம். ஊக்கம் என்பதன் எதிர்சொல் என்னப்பா? ஊக்கம் என்பதன் எதிர்சொல் கேட்டிருக்காங்க. ஊக்கம்னா என்ன? எப்படி சொல்ல, தெளிவாக இருக்கிறது, அதாவது வந்து ஒரு ஹாப்பியான இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஊக்கம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அதான் தெளிவாக இன்பமாக ஹாப்பியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன? சோர்வு. ஆப்ஷன் பி சோர்வு தான் சரி. 72வது கேள்வி வந்து பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அக்ரிணை. அக்ரிணையோட எதிர்ச்சொல் என்னப்பா? அக்ரிணை உயர்திணை. ஆப்ஷன் பி உயர்திணை. 73வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். பேதையார் என்பதன் எதிர்ச்சொல் என்னப்பா? பேதையார். பேதையார் அப்படின்னா அறிவிலார்னு சொல்லுவாங்க. அறிவில்லாதவங்களை தான் பேதையார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பேதையார்னா அதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. ஸோ எதிர்ச்சொல் என்ன? அறிவுடையார். அறிவிலாருக்கு ஆப்போசிட் என்ன? அறிவுடையார். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன ஆல்ரெடி ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் எடுத்து இந்த கொஷினை படிங்க. 5 மார்க் நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும். இந்த நூற்றாண்டில் மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து செயற்கை நுண்ணறிவு ஆகும்னு சொல்லிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனை உடையது. பாரதா ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். இது மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித் ஆகும். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருங்கால நூற்றாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகையே ஆளக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்பொருள் இல்லைன்னா கணினி செயல்திட்ட வரைவு, அதாவது வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து தனக்கு வரும் ஒரு புதிய வந்து சூழ்நிலைகளை வந்து மனிதரை போலவே வந்து யோசிக்குமா. சரிங்களா? மனிதரை போலவே வந்து தானாகவே முடிவெடுக்கும் திறனுடையது. அதே மாதிரி பாரத வங்கியோட ஸ்டேட் வங்கியோட இலா அப்படிங்கிறது வந்து ஒரு வினாடிக்கு வந்து 10,000 வாடிக்கையாளருடன் பேசும். சரிங்களா? அது வந்து ஒரு வினாடிக்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000 வாடிக்கையாளர் 10,000 கஸ்டமர் கிட்ட பேசும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் என்ன? பேப்பர். கரெக்டாக? இந்த பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முக பாவனையை வச்சே வந்து நம்மளோட உணர்வுகள் நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு அதற்கேற்ப அது வந்து வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் வந்து ரெஸ்ட்டு தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி வந்து மிஷினுக்கெல்லாம் வந்து ஓய்வே தேவை கிடையாது. நம்ம கஷ்டமாக நினைக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதழியலில் வந்து பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் வந்து வேர்ட்ஸ்மித்துன்னு நான் சொல்லியிருக்காங்க. இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துகிற வசப்படும் என்பதில் ஐயமில்லை, பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளியராக படிச்சுட்டோமா? கொஷின் படிக்கலாங்களா? 74வது கேள்வி, இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் வந்து என்ன தொழில்நுட்பம்?
செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு. 75வது கேள்வி, செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது எது? செயற்கை நுண்ணறிவின் சிறப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. மனிதரை போலவே முடிவெடுக்கும் திறன். செயற்கை நுண்ணறிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதரை போலவே முடிவெடுக்கும் திறனும் இருக்கும். கடினமானவற்றை முடிக்கும் திறன், இதுவும் சரிதான். ஓய்வின்றி உழைக்கும் திறன், இதுவுமே சரிதான். ஸோ ஆன்சர் இவை அனைத்தும் சரிங்களா. செயற்கை நுண்ணறிவு அது ஒரு மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை போலவே அது யோசிக்கும். நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற வேலை எல்லாமே அந்த ஈஸியாக செஞ்சு முடிச்சிடும். நம்மளுக்கு தான் வந்து ரெஸ்ட்டு தேவை, அந்த மிஷினுக்கு வந்து ரெஸ்ட்டே தேவையில்லை. ஸோ அப்போ அந்த 3மே கரெக்டாக வருமா? அப்போ இவை அனைத்தும் தான் சரி. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்தாங்கன்னா ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க. எப்போவுமே எந்த ஒரு டாபிக் நம்ம தமிழில் படித்தாலுமே வந்து இப்போ 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா எக்காரந்து கொண்டு மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க சரிங்களா. எந்த ஒரு டாப்பிக்கையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கும். இப்போ நான் ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு நான் படித்து காமிச்சேன் சரிங்களா. நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன்னா அதை அப்படியே டிட்டோவாக நம்ம மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. அந்த ஒரு கதை மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு கதையை இப்போ நான் ஒரு நிமிஷம் தான் உங்கள் முன்னாடி படித்தேன், ஆனால் வந்து அது ஒரு நான் கதை மாதிரி தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும் அப்படி பண்ணுன்னு ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்கள் மைண்ட்லேயே இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது இப்படி மனப்பாடம் பண்ணியிருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இதுக்கு அடுத்து இது என்ன வரும் நம்ம அந்த இடத்துல உட்காந்து திக் பண்ணுவோம். ஆனால் யோசித்து நம்ம தெளிவாக ஒரு கதை மாதிரி நம்மளுக்கு தெளிவாக நீங்கள் படிச்சிட்டிங்க, மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா என்றைக்கும் ஆப்ஷன்ஸோட ஆன்சர் வந்து தெளிவாக உங்கள் மைண்டில் இருக்கும் சரிங்களா. ஒரு டாப்பிக்கை படித்தாலும் தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. வரலாறு எல்லாமே ரொம்ப முக்கியம். வரலாறு, பாலிட்டி, எக்கனாமிக் எல்லாமே ஒவ்வொரு ஆர்டிக்கல் வைஸ் நீங்கள் படிக்கும் போதுமே இந்த ஆர்டிக்கல் இதுக்கு தான் புரிஞ்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் உங்களுக்கு பிகினருக்கு சொல்கிற முக்கியமான ஒரு அட்வைஸ் சரிங்களா. 76வது கேள்வி இந்த பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகிறது. விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகிறதுங்கிறாங்க. ஸோ தவறு. விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகினர். கட்டடங்கள் ஆகின்றனர். எல்லா விளைநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரி. விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ இது தவறு. விளைநிலங்கள் கட்டடமாகிறது, இதுவுமே தவறு சரிங்களா. ஸோ கட்டடங்கள் ஆகின்றனர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 77வது கேள்வி பாருங்கள், சொல்லும் பொருளும். சொல்லுங்கப்பா. முனிவுனா என்ன? முனிவு சினம், தார் மாலை, முடி உறவினர், தமர் உறவினர், முடினா தலை. கரெக்டா? முனிவுனா சினம், தார்னா மாலை, தமர்னா உறவினர், முடினா தலை. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் சி பா. 2, 3, 4, 1 தான் சரி. 2, 3, 4, 1. 78வது கேள்வி, ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழையை திருத்தி சரியான தொடரை காண்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னேன், என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் சொல்கிறோம். ஓர் அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் வரும். கரெக்டாக? அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். ஸோ வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் எது வந்து சரின்னு. உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வர்றது வந்து ஓர், உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் ஒரு வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஓர் ஊரில். ஓர் ஊரில். ஸோ இங்கே வந்து உயிர் எழுத்துக்கள் வந்திருக்கா ஊ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஓர் வந்திருக்கா சரியா. அடுத்தது ஓர் ஏரியில், இங்கே வர உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி வந்து ஓர் வந்திருக்கா. ஸோ சரிதான். ஒரு பெரிய மீன் இருந்தது. ஒரு பெரிய மீன். ஸோ பெரியங்கிறது உயிர்மை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வந்திருக்குது. கரெக்டாக? ஒரு ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது சரிங்களா. சரி. அடுத்ததாக வந்து பாருங்கள், ஓர் ஊரில் ஒரு ஏரியில். ஒரு ஏரியில். ஸோ இங்கே வந்து உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே போட்டாலும் இது வந்து தவறு. கரெக்டாக? அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஒரு ஊரில். ஒரு ஊரில் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்குது. ஸோ அப்போ இதுவுமே தவறு தான். அப்புறம் அடுத்து வந்து பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷன், ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. ஓர் பெரிய மீன். ஸோ அதான் உயிர்மைக்கு முன்னாடி ஓர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே தவறு தான் சரிங்களா. இப்போ சரியானது எதுப்பா? ஆப்ஷன் ஏ தான்ப்பா. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும், உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு வரும் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 79வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு சரியான இது ஆப்ஷன் பி. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது
நகரத்திற்கு செல்லும் சாலை தான் சரி. 80வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. அடர்ந்த மரம், அடர்ந்த மரம். ஸோ இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. அடர்ந்த மரம் அப்படிங்கிறது என்ன? பெயரெச்ச தொடர். ஆப்ஷன் பி பெயரெச்ச தொடர் தான் சரி. 81வது கேள்வி வந்து பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மலைப்படுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைப்படுகடாம்க்கு இன்னொரு பெயர் என்னப்பா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தெரிஞ்சுக்கோங்க. மலைப்படுகடாம்க்கு இன்னொரு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. ஆப்ஷன் ஏ கூத்தராற்றுப்படை தான் சரி. 82வது கேள்வி, நான்கறிவு உயிரினம் எதுப்பா? ஓரறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் வந்து வகைப்படுத்தியிருக்காரு. ஸோ இதில் வந்து நான்கறிவு உயிரினம் எது? ஆப்ஷன் ஏ நண்டு மற்றும் தும்பி. நண்டு மற்றும் தும்பி தான் வந்து பார்த்திங்கன்னா நான்கறிவு உயிரினம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 83வது கேள்வி, கலை சொற்களை அறிதல். சரியான இணையை காண்க. கைவினைஞர். கைவினைஞர்னா யார்? ஆர்டிஷியன். சரியா? அடுத்து புல்லாங்குழல். புல்லாங்குழல்னா என்னப்பா? புல்லாங்குழல்னா ஃப்ளூட் தான் வரும். சரிங்களா? புல்லாங்குழல்னா என்ன? ஃப்ளூட் தான் வரும். கூடை முடைதல். கூடை முடைதல் அப்படிங்கிறது வந்து பேஸ்கட்ரி. சரிங்களா? ஸோ இதுவுமே தவறு. பின்னுதல். பின்னுதல்னா என்ன அப்படின்னா நிட்டிங். சரிங்களா? அப்போ இதுவும் தவறு. இப்போ சரியான இணை எது? ஆப்ஷன் ஏ கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிஷியன். ஸோ இதுதான் சரி. 84வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். ரைட் அப்படின்னு என்னப்பா? சார் ரிட்டு. ரிட்டுனா என்ன? சடங்கு. ஆப்ஷன் ஏ சடங்கு. ரிட்டுனா. 85வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு அறிக. குறில் நெடில் வேறுபாடு அறிக. பரி மற்றும் பாரி. பரினா என்ன சொல்லுவோம்? பரி அப்படிங்கிறது வந்து குதிரை. கரெக்டாக? பாரினா வள்ளல் அவர்கள். சரிங்களா? வள்ளலில் ஒருத்தர் தான் பாரி. பரினா குதிரை, பாரினா வள்ளல். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 86வது கேள்வி, இரு பொருள் தருக. ஆறுக்கான இரு பொருள் கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது வந்து என்னப்பா? ஒரு எண்ணையும் குறிக்கும், நதியையும் குறிக்கும். கரெக்டாக? ஆப்ஷன் பி நதி மற்றும் எண். 87வது கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தருக. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தார்னா என்னப்பா? தார்னா என்ன? மாலை. கரெக்டாக? தார்னா மாலையும் குறிக்கும், படை. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? தார்னா மாலையும் வரும், படையும் வரும். 88 இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. துணி. துணினா என்னப்பா? துணி அப்படிங்கிறது வந்து என்னென்னா துன்பத்தையும் குறிக்கும், கோபம். துன்பம் கோபம் ரெண்டையுமே குறிக்கும். சரிங்களா? துணி நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. துணி அப்படின்னா துன்பம் மற்றும் கோபம். 89வது கேள்வி, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம். யாமம் எந்த நிலத்தோட சிறு பொழுதுப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்களே பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஷின் தான். பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு. நம்ம 10th புத்தகத்தில் பெரிய டேப்லேஷனில் 5 திணைகளும் கொடுத்துருக்காங்க. 5 திணைகளோட சிறு பொழுது, பெருப்பொழுது, பூ, மக்கள், வேலைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, தொழில்கள் எல்லாமே. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த டேப்லேஷன் படித்தே ஆகணும். ஸோ இதில் வந்து யாமம் அப்படிங்கிறது எந்த நிலத்தோட சிறு பொழுது, பெருப்பொழுது இதெல்லாம் படிக்கணும். சரிங்களா? ஸோ இது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாமங்கிறது எந்த நிலத்தோட சிறு பொழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. 90வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் எப்படி, எங்கு, யாது, யாவை. ஸோ இது வரும். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது. ஆப்ஷன் சி யாதுன்னு தான் சொல்லுவோம். 91வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். டேஷ் சொற்களை பேச வேண்டும். யாது, யாவை, எது, எப்படி. ஸோ அந்த நாளில் எது வரும்? எப்படி சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும் தான் சரி. 92வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்க. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டுக்கு சென்றேன். கரெக்டா? ஸோ முடிஞ்சிருச்சு. நான் மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போனேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து இறந்த காலம். கரெக்டாக? முடிஞ்சிருச்சு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டுக்கு செல்வேன். செல்வேன். இனி மதிய உணவுக்கு என் வீட்டுக்கு நான் செல்வேன் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் வரும். சரிங்களா? ஸோ இறந்த காலங்கிறாங்க, தவறு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன். செல்கிறேன் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும். இது எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு தான். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், எதிர்காலங்கிறாங்க, இதுவும் தவறு. சரிங்களா? அப்போ சரியானது இது ஆப்ஷன் ஏ தான்ப்பா.
மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். அடுத்து 93வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடர் கேட்டிருக்காங்க. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம் அப்படிங்கிறாங்க. எதிர்காலமா? தவறு. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம் நிகழ்காலம். கரெக்டா? இப்போ நடந்துட்டுருக்கு, மகிழ்கிறோம். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்வோம் இறந்த காலம்ங்கிறாங்க. எதிர்காலத்தில் வருமா? சரி. அடுத்து திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறந்த காலம் அப்படிங்கிறாங்க. நிகழ்காலத்தில் வரும். இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான்ப்பா சரியானது. 94வது கேள்வி பாருங்கள். பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை காண்க. உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே வெலை போகும். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே வெலை போகும். ஸோ இது தவறு. அடுத்து உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகுங்கிறாங்க. இதுவும் தவறு. உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். ஊருக்குள்ளே விலை போகும் அப்படிங்கிறாங்க. இதுவும் இப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? விலை போகும் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு. சரிங்களா? சரியானது, அதாவது சுத்தமான தமிழ் எழுதும்போது உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். 95வது கேள்வி, இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிற பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சொல்லுங்கள். இதுக்கான சரியான எழுத்து வழக்கு எது? இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் தான் சரி. 96வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை காண்க. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், வேறு வழியே இல்லை. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே. பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே அப்படின்னு நம்ம கொஷினாக கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல கேள்விக்குறி தான் வரும். அப்போ 2 கேள்விக்குறிகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், எந்த இடத்துல வந்து எது வந்து கரெக்ஷன் மாறி இருக்குன்னு பாருங்கள். ஆதிரை ஆச்சரியக்குறி வந்து கரெக்ட், இங்கே தான் மாறிக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு சின்ன நிறுத்தற்குறிகளாகட்டும் எல்லாமே ரொம்ப எந்த இடத்துல வரும்னு கரெக்டாக அது டெஃபினிஷன்ஸோடு நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் பிகினருக்கெல்லாம் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 400 ருபீஸில் தான் அங்கே ஃபுல் நோட்ஸுமே கொடுக்குறோம். தமிழ் ஜிஎஸ் எல்லாமே. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம ஒரு கேர்லெஸ்னால தான் ஒவ்வொரு மார்க்குமே நம்ம ஈஸியாக விட்டுட்டு வந்துடுறோம். சரிங்களா? விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ இதுதான் நான் நினச்சேன் ஆனால் இதை போட்டுட்டேன்னு சொல்லி நம்ம முடிச்சுட்டு வந்து உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக டீட்டெயிலாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 97வது கேள்வி, கும்பகோணம் என்பதன் மருவு என்னப்பா? கும்பகோணம் என்பதன் மருவு பெயர் குடந்தை. ஆப்ஷன் பி குடந்தை தான் சரி. 98வது கேள்வி வந்து பாருங்கள். இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? இன்டலெக்சுவல்னால் என்னப்பா வரும்? அறிவாளர். ஆப்ஷன் சி அறிவாளர் தான் சரி. 99வது கேள்வி, இன்று ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் ஃபோன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? ஸ்மார்ட் ஃபோன் என்னப்பா? திறன்பேசி. ஆப்ஷன் டி திறன்பேசி தான் சரி. லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? பௌதிகம் அப்படின்னா என்ன? இயற்பியல். ஆப்ஷன் சி இயற்பியல் தான் சரி. பௌதிகம்னா என்ன? இயற்பியல். ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கான ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 49 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் டவுட் இருக்கா? ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், மேலேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு சாம்பிள்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். யாரையுமே கட்டாயப்படுத்தலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் புக்ஸில் ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் தேடி இனி படிக்கிறதுக்கு பிடிஎஃப் நோட்ஸில் மொத்தமாக நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ரிவிஷனுக்கான டெஸ்ட் பேட்சுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். May 12 தான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா May 12 தான். சரிங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.